வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கெஹலிய மீது கொலை வழக்கு விரிவான விசாரணைகளில் குற்றப்புலனாய்வு. இந்தோனேசியாவில் கோர விபத்து, மாணவர்கள் உட்பட 11 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேலிய பிரதமர் ஒரு இனப்படுகொலையாளி, கொலம்பிய ஜனாதிபதி கடும் விமர்சனம். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் ஸ்டாலின், மம்தா விஜயன் கைது செய்யப்படுவர், அரவிந்த் கெஜ்ரிவால் கருத்து. காசாவில் இடுபாடுகளுக்கு இடையில் மீட்க முடியாத நிலையில் 10,000க்கும் மேற்பட்ட உடல்கள். ரஷ்யாவின் பெல்கிரோட் பகுதியில் நடைபெற்ற குண்டுவீச்சில் கட்டடம் ஒன்று இடிந்து 11 பேர் காயமடைந்தனர். இந்தோனேசியா வெள்ளத்தில் சிக்கி 37 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். தரம் குறைந்த மருந்துகளை அப்பாவி நோயாளர்களுக்கு வழங்கி அவர்களின் உயிரை ஆபத்தான நிலைக்கு தள்ளிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புகெல மீது கொலை குற்றச்சாட்டில் வழக்கு தொடரவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கெஹலிய உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் சிலர் பல குற்றங்களை புரிந்துள்ளதாகவும் இவை தொடர்பில் அவர்களுக்கு எதிரான சட்டத்தை அமல்படுத்தும் முறை தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தரமற்ற மருந்துகளை நோயாளர்களுக்கு வழங்கியதன் மூலம் அதிகளவிலான உயிரிழப்புகள் பதிவாகிய நிலையில் நிரந்தர அங்கவினர்களாக சுமார் 100 பேர் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த குற்றங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புகெல தரமற்ற மருந்துகளை விநியோகித்த விநியோகஸ்தர் உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் 8 அதிகாரிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தரமற்ற மருந்துகளை பெற்றுக்கொண்டதால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் நிரந்தர நோய்களுக்கு ஆளாகியுள்ள நபர்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகளை நடத்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தோனேசியாவின் மேற்கு ஜாவாவில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பட்டமளிப்பு விழாவிற்காக மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்தில் 53 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பட்டமளிப்பு விழாவுக்கு சென்று கொண்ட மாணவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் தடுப்பு செயலிழந்ததன் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வரலாற்றில் ஒரு இனப்படுகொலையாளர் என பதிவு செய்யப்படுவார் என கொலம்பிய ஜனாதிபதி கெஸ்டவோ பெல்டிரோ சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். அவர் அப்பாவி சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் மீது ஆயிரக்கணக்கில் குண்டுகளை வீசுகிறார். இதன் காரணமாக அவர் கதாநாயகனாக மாற முடியாது என அவர் பதிவிட்டுள்ளார். மில்லியன் கணக்கில் யூதர்களை கொலை செய்த நாஜிகளுடன் இஸ்ரேலிய ஜனாதிபதியை ஒப்பிட்டுள்ள அவர், எந்த மதத்தினரையும் நீங்கள் கொலை செய்தாலும் இனப்படுகொலைதான் எனவும் அறிவித்துள்ளார். முன்னதாக கொலம்பிய ஜனாதிபதி இஸ்ரேல் பிரதமர் ஹமாஸ் ஆதரவாளர் என குறிப்பிட்டிருந்தார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தால் தமிழக முதல்வர் ஸ்டாலின், கேரளா முதல்வர் பினராயி விஜயன், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் கைது செய்யப்படுவர் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி தலைவருக்கு அனுமதிக்கு சென்ற அவர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அவர் கூறியதாவது: ஆம் ஆத்மி கட்சி தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இந்த காலத்தில் 2 மாநிலங்களில் நாங்கள் ஆட்சி அமைத்துள்ளோம். எதிர்காலத்தில் பாரதிய ஜனதாவுக்கும் போட்டியாக ஆம் ஆத்மி உருவெடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் கட்சி அளிக்க பிரதமர் நரேந்திர மோடி அதிதீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். கட்சியின் மூத்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். என்னையும் சிறையில் அடைத்தனர். எங்களை கைது செய்து சிறையில் தள்ளியதன் மூலம்
ஆத்மாத்மியை அழித்து விடலாம் என்று பாஜக பகல் கனவு காண்கிறது. ஆம் ஆத்மாத்மி என்பது கொள்கை கோட்பாடு கொண்ட கட்சியாகும். அதனை யாராலும் அழிக்க முடியாது. நாங்கள் தொடர்ந்தும் வளர்ச்சி அடைவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலால் தகர்க்கப்பட்ட கட்டடங்களின் ஈடுபாடுகளின் கீழ் 10,000க்கு மேற்பட்ட உடல்கள் உள்ளன என காசாவின் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கடந்த பல மாதங்களாக நாங்கள் மிக சாதாரணமாக இயந்திரங்களை பயன்படுத்தி ஈடுபாடுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம். இதனால் எங்கள் முயற்சியும் நேரமும் வீணாகியுள்ளது என ஹமாஸின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் பேச்சாளர் மஹ்மூத் பசால் தெரிவித்துள்ளார். இடிபாடுகளுக்குள் சிக்குண்டவர்களை மீட்பதற்கு அவசியமான இயந்திரங்களை காசாவுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு ஐநாவும் மனிதாபிமான அமைப்புகளும் ஆதரவளிக்க வேண்டும் என ஹமாஸின் சிவில் பாதுகாப்பு பிரிவின் பேச்சாளர் மஹ்மூத் பசால் தெரிவித்துள்ளார். அல்சிபா மருத்துவமனையிலிருந்து இஸ்ரேலிய படையினர் விலகி 40 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்னமும் மருத்துவமனைக்கு பாரிய மனித புதைக்குழுவுகள் இஸ்ரேலிய படையினர் புதைத்த உடல்களை இன்னமும் மீட்டு வருகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. ரஷ்யாவில் உள்ள நகரங்கள் தொடர்ந்தும் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த தாக்குதல்களுக்கு உக்ரைனே காரணம் என ரஷ்ய அதிகாரிகள் குற்றச்சாட்டுகின்றனர். ஆனால் ரஷ்ய நிலப்பகுதியில் நடைபெறும் தாக்குதல்களுக்கு உக்ரைன் இதுவரை பொறுப்பேற்றதில்லை. இதில் ரஷ்யாவின் மேற்கு எல்லையான பெல்கரோட் பகுதியில் ஏராளமான தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற குண்டுவீச்சில் 10 மாடி கட்டடம் ஒன்று பகுதியளவு இடிந்து சுமார் 19 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு உக்ரைனே காரணம் என்று ரஷ்ய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் பெல்கிரோட் பல ராக்கெட்டுகளை இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் மேற்கு சுமாத்ரா தீவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 28 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமாத்ரா தீவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிற நிலையில் அதன் எதிரொலியாக அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பல பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. மேலும் வெள்ளத்துடன் எரிமலை சாம்பல் குழம்பும் பரவியுள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கும் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் ஏராளமானோர் வீடுகளை இழந்துள்ளனர். இதனால் சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இந்த வெள்ளத்தில் இதுவரை 28 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 4 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டவர்களில் பலர் காயமடைந்துள்ளனர். பலி எண்ணிக்கை உயரும் எனவும் அஞ்சப்படுவதால் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.